ஹலோ காய்ஸ், மேடிஸ் சொற்பொழிவில் இன்னைக்கு வந்து தேர்ட் எபிசோடில் வந்து என்ன பேச போகிறோன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மீம் பேஜஸில் வந்து நிறையா பேர் வந்து மைனர் பொண்ணுங்களுக்கு வந்து சில அப்யூசஸ் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, ஏமாற்றிருக்காங்க. அதை வந்து நிறையா பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதை பற்றி பேசுகிறது நான் மட்டும் பேசினா சரியாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து அது வந்து வேற ஒருத்தவங்க மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ வந்து என் கூட வந்து இப்போ வந்து இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ லவ்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஹாய் லவ்ஸ். ஹாய் மாடி. ஸோ வந்து நீங்கள் அந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்களா? அது என்னன்ட்டு தெரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா டைமும் நடக்கிறது தான் நமக்கு. பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 20+ பேஜ் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போஸும் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க நிறைய பேர். அதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைனர் பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து மெயினாக அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷாகோ வர்மா அப்படின்ற அந்த ஒரு ஆள் மெயினாக அந்த ஆளை வந்து நிறையா பேர் வந்து அவங்க டேக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்களா? அது என்னென்ன நடந்துச்சு அதை சொல்ல முடியுமா? ஆமாம், நானுமே ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். நிறையா மீம்ஸ் வந்துட்டு இருக்கு, மீம் பேஜ்லேருந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட சேட்ஸ் எல்லாம் வந்து லீக் பண்ணுறாங்க. பட் ஓகே, என்னன்னா மைனர் பசங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கேர்ள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மெனிப்புலேட் பண்ணிடலாம் அவங்கள அப்படின்றது ஒரு பெரிய க்ரைட்டீரியா. ஸோ அதே மாதிரி நிறைய பேஜ் ரெட்ரோ மனிதன், அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேஜ் இப்போ என்னன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து ட்ரஸ்ட் ஒரு பில்ட் ஆகுற மாதிரி அது ஒரு இது ஆயிடுது. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய பேஜாக இருக்குது. ஈவன் தோ அந்த பேஜ் மட்டும் இல்லை, இப்போ இன்ஃபர்மேஷன் தர மாதிரி பேஜாக கூட இருக்கலாம். ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய நார்மல் இதுவான ஓகே பேஜஸாக ஓகே இருக்கலாம். ஓகே. ஸோ அதுலேருந்து கூட வந்து வீடியோ கால்ஸ் நிறைய பேருக்கு வந்துருக்கு. பர்சனலி எனக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஆனால் அது வீடியோ கால்ஸ் அவங்க வீடியோ கால் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஆனால் ஏதாச்சுன்னா கூட ஈவன் அதில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா கூட பரவாயில்ல. பட் ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். வித்தவுட் எனி கான்வர்சேஷன் ஐ காட் வீடியோ கால்ஸ் ஃப்ரம் சர்டன் பேஜஸ். அதுக்கப்புறமேட்டு பிளாக் பண்ணிட்டு போகிறது அது யூஸ்வலாக எல்லாருமே கிராஸ் பண்ணி வர ஸ்டேஜ் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பேசுறது நார்மலாக பேசுறது இட்ஸ் நாட் அன் பிக் டீல். லைக் அதை தாண்டி அவங்க வந்து மெனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் வந்து ஓகே தான், இது நீங்கள் பண்ணலாம், இந்த ஏஜில் இந்த க்ரைட்டீரியாவில் இதெல்லாம் பண்ணலாம், அது ஓகே தான் அப்படின்னு சொல்லி நியூட்ஸ் கேட்குறது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பேசக்கூடிய விஷயமா இருக்கு ஆக்சுவலா. இது வந்து அதே மாதிரி வந்து நிறையா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டும் போது வந்து இது வெளியில் சொல்கிறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து யோசிக்கிறது வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாறிடுது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஒன்று இன்ஸ்டாகிராமில் வந்து நீ ஏன் இருக்க இந்த மாதிரி விஷயத்த வந்து வீட்டில் இருக்க வேண்டாம் சொல்ல, நீ ஏன் இன்ஸ்டாகிராமில் இருக்க, நீ ஏன் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுற, ஸோ அதனால அப்போ அது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ண தானே செய்வாங்க அப்படின்ட்டு வந்து யாராச்சும் ஒரு பூமர் அங்கிள் மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பூமர் அங்கிளே நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த பூமர் அங்கிள் வந்து ஸோ அண்ட் ஸோ பேஜில் வந்து லைக் ஆர் ஃபாலோ போட்டு வச்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து அது எல்லா நம்மளுக்கு இடத்துலயும் தெரிஞ்சவங்களே நடக்குது. அந்த இதுல மாதிரி மட்டும் விஷயம். அப்படின்னு சொல்ல ஷால் போடுங்க ரேப் பண்ண மாட்டாங்க அந்த ஆமாம். மாதிரி தான் இதுவும் ஒரு இது. பட் இதுவும் அதேதான். ஸோ அதுதான் அது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து த்ரஸ்ட் பில்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அது எப்படி அது 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 எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து அவங்க கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலா எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, யூசுவலா வந்து நார்மல் பேசிக்கான டெக்ஸ்ட்டா இருக்கலாம். ஏதாவது ஸ்டோரி போடுறதுல வந்துட்டு ஒரு ஹாய், ஹலோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லி ஏதாவது அப்ரிஷியேட் பண்றதா இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னா வந்து நார்மலா வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரிப்ளை பண்ணலன்னா வந்துட்டு. ஸோ டபுள் டெக்ஸ்ட் பண்றது, டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ ஆமா. ஹாய் ஸ்டார்ட்டிங் சட்டிலா ஹாய் ஸ்டார்ட் ஹாய் ஹாய் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன ரிப்ளை பண்ண மாட்டேன். திமிரா உனக்கு என்ன அழகி நினைப்பா? சரி உண்மையாக ஆ உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. ஆ ஏன் ஹாய் திருப்பி ஹாய் ஹாய் என்ன சாப்பிட்டியா இல்லையா? ஏன் திருப்பி பேச மாட்டியா? போ இன்னும் பேச மாட்டேன் பாய். ஆமா. அது அந்த மாதிரி மாதிரி சில வந்து சைக்கோஸ் லைனா கண்டிப்பாக நிறையா 90s வந்துட்டு கிட்ட தான் இருக்கும். இருப்பானுங்க அவனுங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டட் 90s கிட்ஸாக தான் இருப்பானுங்க ஸோ அவனுங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, இப்போ இந்த மீம் பேஜஸ் மாதிரி. ம். ஸோ அது வந்து இப்போ ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா வந்துட்டு, நார்மலா வந்து இது ஒரு ட்ரஸ்டட் பேஜ் மாதிரி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்மே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேஜ்ல. ம், ம், ம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா லைவ் போடுவாங்க. ஸோ லைவ் பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அது ஒரு கனெக்ட் மாதிரி தானே. ஒரு விர்ச்சுவலா அது ஒரு ம், ம், கனெக்ட் மாதிரி ம். தான். ஸோ அந்த பெர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம்.
ஸோ அதுலேருந்து அவங்க பேசுறப்போ வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே தோணும் என்ன இவங்க நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து அதை வந்து எப்படி வந்து இது பண்ணிக்கிறாங்கன்னா வந்துட்டு இல்ல இது நான் வந்து உன்கிட்ட மட்டும் தான் நான் பேசுறேன். இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறது. ம். ஆப்வியஸா 90s கிட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாரிலாம். ஆமா, ஆமா. அந்த மாரி ஏதாவது ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணி, அத வச்சு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்றது. எனக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கு. எனக்கு ம். கொஞ்சம் இதுவா இருக்கு. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச முடியுமா? அந்த மாரி ம். பேசுறது. ம். அதுக்குமே வந்து ட்ராப்ல விழுறாங்க. மைனர் கேர்ள்ஸ் யூசுவலா அதுல தான் விழுறாங்க. ம். பிளஸ் ம். அதே மாரி ஸோ அந்த மாரி பேச பேச ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு 1 டே, 2 டே பில்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டு அது வந்து கேஷுவல் ஆயிடுது. ம். ஸோ பேசுற ம். ஹாய், ஹலோ அப்படின்றதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்டெப் மாரி போற மாரி ஆயிடுது. ஸோ அதுல கான்வர்சேஷன் அப்படியே பில்ட் பண்ணி, அதுல வந்து நியூட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், மித்தபடி அதே மாரி மெனிபுலேட் பண்றாங்க ஈஸியா. ஸோ ம். ஒரு பெர்சன் ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்க பேசுறதையும் ஆப்வியஸா ட்ரஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அந்த ட்ரஸ்ட் பாண்ட் பில்ட் ஆயிட்டோனே, அத வச்சு வந்து ஈஸியா மெனிபுலேட் பண்றாங்க. ஸோ இது தப்பு, கரெக்ட்ன்றதோட, இது வந்து இந்த டைம்ல இதுதான், இப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. நீ பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மெனிபுலேட் பண்ணி, அந்த மாரி வந்து அவங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் அதே மாரி அடிஷனலா மணி மேட்டர். காசு வாங்குறது. ஓ! எனக்கு இந்த மாரி எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கதை சொல்லி ஆக்சுவலா அது போச்சுன்னா, அது இன்னும் ஒரு படி ஸ்டெப் போய் அது வந்து ஒரு ஃபோர்ஜரி மாரி, ஒரு ஏமாத்து வேலை மாரி, ஒரு ராபரி மாரி தானே அது அது ஃபீல் ஆகுது அது. கண்டிப்பா. அது அது எந்த எந்த லெவலுக்கு எப்படி போய் இது ஏன் அது மாரி அவங்களுக்கு லாக் ஒரு ஆகுறாங்கன்னு தெரியல அது. பிரிவிலேஜ் மாரி ஆயிடுது அந்த பேஜஸ். ஸோ அது 30K இருக்கனோனே அவங்க வந்து ஒரு பெரிய ஆளா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நான் ரியாலிட்டி சொல்றேன். நான் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒர்க் பண்றனால வந்து சோசியல் மீடியா எப்படி இயங்குது, அதுக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் ஏத்தலாம் அப்படின்னா, ஒரு நார்மலா கூட ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு சூப்பரான அட்ராக்டிவான கரண்ட்டான விஷயத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கன்டென்ட் போட்டா, ஈஸியா வந்து நம்மளுமே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். ஒரு போஸ்டர் ஒரு நாளைக்கு ஒரு 3 போஸ்ட்ன்ற மாரி, அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணி போட்டோம் அப்டின்னாலே, நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியா கெயின் ஆகும். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். Instagram தெரியாதவங்க கூட கொஞ்சம் அத பத்தி லேர்ன் பண்ணிட்டா, அது ஈஸியா பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் கூட இருக்கு. இவ்ளோ எஃபோர்ட் கூட போட வேணாம். ஆமா. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே வந்து இப்போ இப்ப எனக்குன்னா, நான் வந்து ஒரே ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஸ்டூடியோ அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒரு 4, 5 அக்கவுண்ட்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுலயும் வந்து நெறைய பேர் வந்து ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃபேஸ்ல கை வச்சு இப்டி மறைச்சிருக்கிறது. ஒரு ஏஸ் தட்டி கேட்டா, ஏஸ் தட்டிக்கான ஃபோட்டோ அப்டின்ட்டு போட்டுட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் சிம்பிளா வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து நான் சிம்பிளா சொல்றது ஒண்ணு அதுதான். ஃபாலோவர்ஸ்ன்றது பெரிய மேட்டரே கிடையாது அது. அது வந்து இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அத நீங்க கரெக்ட்டா ரெகுலரா டெய்லிக்கும் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஃபாலோவர் ஏறும். ஸோ அதுதான் உங்களோட வேல்யூ அப்படின்றத அது வந்து வேல்யூ கிடையாது. நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க வந்து திருப்பி வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து என்ன மாரி ஒண்ணு குடுக்குறீங்க அப்படின்றது தான் அந்த வேல்யூவே இருக்கு தவிர, நீங்க வந்து அந்த அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அதனாலேயே அவங்க வந்து சொசைட்டில பெரிய ஆளு அப்படின்னு வந்து பேசுறது வந்து, ஆ தப்பு பேசுறது வந்து நம்பலாம் அப்படின்றது இது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சோ கால்டு ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் பேசுற ஆண்கள். அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான வந்து ஆட்கள் அவங்க. அவங்க வந்து என்னன்னா வந்து பெண்கள் கையில் கரண்டி எதற்கு? புத்தகத்த குடுங்க, லேப்டாப்ப குடுங்கன்ட்டு நல்லா உருட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒன் வே ஆஃப் அப்ரோச்சிங். அது வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்றதுக்காகவே அந்த மாரி வந்து பேசுவாங்க. ஆக்சுவலா உண்மையாலே வந்து ஃபெமினிசம் பேசுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து பர்சனலா போயிட்டு அவங்களோட டிஎம்ல போயிட்டு யாரும் ஃபெமினிசம்லாம் பேச மாட்டாங்க. அது தேவையே கிடையாது. அது 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 அந்த ஒரு ஒரு மேல் வந்து ஃபெமினிசத்த பத்தி பேசுனா, அது அங்க தேவையே கிடையாது அது. கமாண்ட்ல வந்து பேசிட்டு போலாம். அங்க பேசலாம். அப்படி அவன் பேசுறான்னா, அவனுக்கு ஏதோ தேவை இருக்குன்றனால தான் டிஎம்க்கு வரான். ஸோ அந்த மாரி யாராச்சும் ஒரு ஃபெமினிசம் சொல்லிட்டு, அத பத்தி பேசணுன்ட்டு உங்ககிட்ட வந்து டிஎம்ல தான் தயவு செய்து பேசாதீங்க. மோஸ்ட் ஆஃப் யாரும் சோசியல் மீடியால இருக்கவங்க நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து தெரிஞ்ச பொலிட்டீஷியனயே வந்து நம்மள வந்து நெறைய பேரு ஏமாத்துறாங்க. இத பண்றேன்னு சொல்லிட்டு பண்றது கிடையாது. ஸோ வந்து ரேண்டமா யாரே தெரியாத, அதுல வந்து ட்ரஸ்ட்டே ஏற்படுறதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லாத இடத்துல, அவங்கள நீங்க வந்து நம்புறதுன்றது வந்து அது அது ஒரு ஒரு முட்டாள்தனம். நீங்க ஆனா நீங்க நம்புறதுன்றது விஷயம் வந்து நல்ல விஷயம் தான். ஆனா வந்து அவங்க உங்கள வந்து ஏமாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் வந்து சொல்றேன். அது முட்டாள்தனம்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நாள் சோசியல் மீடியால இருக்கீங்கன்ற பட்சத்துல, ஸோ அந்த மாரியும் இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கும் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட என்னோட ஒரு
5-6 இயர்ஸ் பெரியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கு. அவங்களே வந்து அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்க சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் தான். அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க நான் மீட் பண்ணி பேசும்போது வந்து அவங்க அவங்க நிறைய ரேண்டமா சாட் காமிக்கிறாங்க. அந்த சாட்டை என்னாலே படிக்க முடியல. ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் கேட்டேன், எப்படி எனக்கு எனக்கு புரியல. எனக்கு எப்படி நீங்க இது வந்து இப்படி பண்றீங்க? எனக்கு மட்டும் கிடையாது இது. மேடி இது வந்து எல்லாத்துக்குமே இது மாதிரி தான் நடக்குது. எல்லாத்துக்குமே இது மாதிரி ரேண்டமா இது மாதிரி கேவலமா அன்னோனா வந்து டெக்ஸ்ட்டோ மெசேஜோ இது மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். இத்தனைக்கும் நம்ம க்ளோஸ்டு ப்ரொஃபைல் வச்சிருந்தோமே கூட ரெக்வஸ்ட் கொடுத்தோ அதில் பண்ணியோ நம்மளுக்கு வந்து மெசேஜஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிளாக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனோட டிபியில் அவன் ஃபோட்டோ வந்து அவன் ஃபோட்டோவை போட்டு ஸ்டோரி போட்டு விட்ருவாங்க. ஸோ அடுத்த செகண்டே வந்து அவன் வந்து காணாமல் போயிடுவான். எல்லா போஸ்ட் எல்லாத்தையும் 0 பண்ணிட்டு ஆள் அட்ரஸ் எங்கே இருக்கான்னு தெரியாத அளவுக்கு காணாமல் ஓடிடுவான். அந்த மாதிரியும் ஆட்களும் நான் பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் வந்து அவனோட ப்ரொஃபைல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்கும். அவன் அவன் ஃபேமிலி ஃபோட்டோவில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கை குழந்தை பொன் குழந்தை இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கும். அதுவும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு புரியல, நீ வந்து என்ன மாதிரியான ஒரு ஜன்மம் அப்படின்ட்டு. உன் வீட்லயே வந்து ஒரு பொண்ணு இருக்கும்போது வந்து நீ இன்னொரு பொண்ணை இந்த மாதிரி பேசுறேன்னா எனக்கு அப்ப நீ அது இத்தனைக்கும் பயங்கர பார்த்தா கல்ச்சரல், அதாவது தமிழ் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அம்சங்கள்ல வந்து வேட்டி சட்டையில இருக்கிற மாதிரி இருப்பான், கோயிலுக்கு போறவனா இருப்பான், அந்த மாதிரி இருக்க ஒரு கையா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தோணுது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்டா அர்ஜுன் ரெட்டி படம் வந்துச்சு. அதுல ஆல்ஃபா மேல் அப்படிலாம் வந்திருக்கும். ஸோ ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்ண காலம்னு வந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் வந்து அவன் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ண நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ அதேதான். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு பேஜோ இல்ல ஒரு ஸ்டோரி ஒரு ரேண்டம் பெர்சனா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து போடுற போஸ்ட்டா இருக்கட்டும், போடுற ஸ்டோரியா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் திங்கிங்ல இருக்க மாரி போடுவாங்க. பேசிக்கா அவங்க அப்படி இருக்க கண்டிப்பா. மாட்டாங்க. பட் ஆனா வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டோ இதுவோ வந்து அதுல வந்து அப்படி அவங்க பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது பார்க்குறப்போ வந்து ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தான், ஒரு செக்யூர்ட் பர்சன் தான், ஒரு இதுவான பர்சன் தான். பட் ஆனா அந்த ஸ்க்ரீனுக்கு பிஹைண்ட் எப்படி இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பேஜா இருக்கட்டும், இப்போ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பேர் வந்து இது இருப்பாங்க. மல்டிபிள் அட்மின்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுலயுமே அவங்களுக்கு ஒரு பிளேமிங்க்கு ஒரு ஈஸியா போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்போஸ் ஆக மாட்றாங்க. எக்ஸ்போஸ் பண்ண மாட்றாங்க, பயப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இது. ஸோ அதுலேருந்து எப்படி அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ யூசுவலா எனக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அந்த பிக்ஸ் வரதா இருக்கட்டும், இல்ல நான் வந்து ஐ ஹேட் லைக் 1 வீக் வந்து ஓப்பன் அக்கவுண்ட் வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக்ல வந்து எனக்கு மோர் லைக் 100+ டிஎம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஈவன் தோ நான் பெருசா போஸ்ட் போட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு குட்டி அக்கவுண்ட். ஸோ பெரிய பெரிய அக்கவுண்ட்ஸ்லாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து நார்மலான ஆமா. விஷயம். நார்மலைஸ் அவங்க மேபி பண்ணக்கூடாத அவங்க விஷயம். ஒரு கொலாப் பண்றதுக்காகவோ இல்ல பிசினஸ்க்காகவோ வச்சிருக்கலாம் அவங்க. ஸோ நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனா நார்மலைஸ் பண்ற நிலைமைக்கு தான் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே இவங்கன்னா இப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ட்ரஸ்ட் வந்து மோஸ்ட்டா போயிடுது பசங்க மேல. அதனாலே கூட ஃபேக் ஐடிஸ் வந்து பொண்ணுங்களே வச்சிருக்காங்க இப்போ யூசுவலா. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது என்னன்னா, நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல வி ஹேட் ஒன் ஃபேக் ஐடி. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 கேர்ள்ஸ்க்கு வந்து ஆக்சஸிபிலிட்டி இருக்கும். ஸோ அது எப்படின்னா, நார்மல் எல்லாரும் வச்சிருக்க அதே ஃபேக் ஐடி மாதிரி தான். சேம் வேற ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இருக்கும். பட் ஆனா வந்துட்டு இப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ற பர்சனா இருக்கும், இல்ல நம்ம டேட் பண்ற பர்சனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க் பிளேஸ் ஏதோ எனிவே யாரும் நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அந்த மாதிரி இருக்கவங்கன்னா அவங்க வந்து இதுல டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி, சரி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபேக் ஐடியில டேட் பண்ற பையன் கூட லூடோலாம் விளையாண்ட காலம்லாம் இருக்கு. ஆப்வியஸ் அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அதுலயே வந்து அவங்க ட்ரஸ்ட்டோ இதுவோ வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஆயிடுது, பிரேக் ஆயிடுது. ஸோ அது ஒரு பவுண்டரி மாதிரி அவங்க கிட்ட செட் பண்ணிக்கிறதுக்குமே அது ஒரு சைடு இதுவா இருக்கு. பட் எனிவே அது ஒரு ஹெல்தியான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டுமே இருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட சிஸ்டருக்கு ஒரு அலைன்ஸ் மாதிரி பார்த்துருக்காங்க ரேண்டமா மேட்ரிமோனில. சரி ஓகே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்க்கறதுக்கு வெளில பார்க்க டிப்டாப்பா இருக்கிறது இருக்கட்டும், நல்ல ஜாப் ப்ரொஃபைலு, நல்ல ஏர்னிங் பர்சன், பார்க்க டீசெண்டா நீட்டா ஃபேமிலி கிட்ட ஓகே. தெரியும்ல புரியுது, எப்படி புரியுது. இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க கிட்ட சரி ஓகே இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்க, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனிவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல இஸ் சச் எ கல்ப்ரேட். அந்த அந்த அக்கௌண்ட் வச்சிருக்க பொண்ணு, ஐ மீன் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே ஓகே ஸ்கூல் யூனிஃபார்மோடலாம் அதுல இருந்து போஸ்ட் இருக்கும். ஓ ஓகே ஓகே ஸோ ஸ்கூல் சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் பேசி ஓ அந்த மாதிரி வந்து பேசினோடனே வி கெட் டு நோ ஓகே இட்ஸ் நாட் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வி டெட் பிளாக் டெம். அப்புறம் அந்த இதுவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே 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 இந்த மாதிரியும் நடக்குது. ஆக்சுவலாக அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்களே, இப்போ வந்து முற்போக்கு பேசுகிறவங்க வந்து நானும் சொல்லியிருந்தேன் டேஞ்சரஸான. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து ஏன் வந்து நிறைய பேர் இப்போ நானுமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபெமினிஸ்ட்னு போட்டிருப்பேன். அது வந்து ஏன்னா மேல் ஏன் ஃபெமினிசம் பேசணும்னா ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றது தான் அது விஷயமே அது. ஆனால் வந்து பெரியார் கூடமே சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் வந்து பெண்களுக்காக ஆண்கள் வந்து பேசினாலும் பெண்களோட ஃப்ரீடம் வந்து பெண்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து முன்னெடுக்கணுன்றதுல அவரும் 100% வந்து இருக்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் எல்லா இந்த மாதிரி ஃபெமினிசம் பற்றி பேசின ஆட்களுமே வந்து பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ நானே வந்து சொல்கிறேனே, இப்போ நானே வந்து ஒரு டைமில் வந்து ஒரு மிசோஜனிஸ்டிக்கான ஒரு ஆளாக தான் இருந்த ஒரு பேட்ரியார்கி சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகணுமோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்த ஒரு ஆள் தான் நம்மளே வந்து ஸ்லோ பை டே பை டேயாக தான் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணது. இன்றைக்குமே டெய்லியுமே ஏன் இந்த செகண்ட் இந்த மினிட் கூடமே நம்ம லேர்னிங்கில் தான் இருக்குமே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணுறது கோ த்ரூ பண்ணி பண்ணுறது நானுமே நிறையா வந்து தவறுகள் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அது கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ சாரி கட்டியிருந்தாங்கன்ட்டு வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ நான் வந்து திருப்பி தப்பாக பிஹேவ் பண்ணேன். ஸோ ஆனால் இன்னைக்கு வரைக்குமே வந்து எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வரைக்குமே அது மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது எனக்குமே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு நல்ல விதமாக நடக்கும்போது நம்ம வந்து தப்பாக நடக்கும்போது ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பேக். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ முற்போக்காக பேசுகிறவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்றது 100% கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆர் ஒயிட்டு கிடையவே கிடையாது. அதில் 100% நான் நம்புவேன். ஸோ வந்து எல்லாருமே வந்து கிரே ஷேடில் தான் இருப்பாங்க. டே பை டே வந்து லேர்னிங்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ தட் வந்து இந்த மாதிரி முற்போக்கு பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாபிக்ஸை வந்து பற்றி பேசுங்க, அது பிரச்சனையே கிடையாது அது. பட் ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து புதுசாக வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒருத்தர் யாரோ ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தா அந்த பொண்ணு தெரியல எனக்கு அந்த பொண்ணு பெரியாரை படிச்சிருக்கா உடனே வந்து கமெண்ட்ல வந்து பெரியாரின் பேத்தி அப்படின்னு போடுறாங்க. பெரியார் என்னைக்குமே வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் எங்கேயுமே பண்ணதே கிடையாது அவரு. அதே மாதிரி வந்து அவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கள்ளுக்கடை கள்ளுக்கடைலாம் மூடணும்னு சொல்லியும் காந்தி சொல்லியும் மரங்கள் எல்லாம் வெட்டினாரு. அவர் சொந்த தோப்பு வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து அது வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்த விஷயங்கள். ஆனா அது வந்து உடல்நலத்துக்கு கேடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து என்கரேஜ் எந்த இடத்துலையுமே அவர் பண்ணதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ இல்லைனா யாராச்சும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பற்றியோ அப்போ இப்போ இவங்க வந்து ஒரு முற்போக்கு பேசுகிற ஆளாக இருப்பாங்க, இதுவாக இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிடுறது அவங்கள. அவங்க வந்து லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் பேசாமல் ஓவராலாக வந்து பெண்களையுமே வந்து அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அதுதான் என்ன பொறுத்திருக்குன்னா முற்போக்கு வந்து நம்ம வந்து அது அந்த ஒரு லெவலுக்கு டே பை டே வந்து கற்றுக்கிட்டே போகிறது தான். நாளைக்குமே வந்து நம்மளோட சொசைட்டியோட நம்ம லிவிங் ஸ்ட்ரக்சரோட விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்கள் நம்ம அப்டேட் ஆகி பேச வேண்டியது தான் இருக்கும். இல்ல அதுவுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா growthன்றது எல்லாருக்குமே இருக்கும் தான். அதுவுமே ஒரு சில பேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க. அது இந்த எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நானுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்திருக்கேன் இந்த மாதிரி. பட் ஆனா இந்த ஹராஸ்மெண்ட் ரேஞ்ச் வரைக்கும் அது போல. பட் ஃபிளர்ட் பண்ணிருக்கேன், நானுமே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அது தப்பு தான், நான் அதை வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்களும் இருக்காங்க. சோ அது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு பாசிட்டிவ் நோட்ல போற வரைக்கும் எதுவா இருந்தாலுமே தப்பு கிடையாது. ஃப்ளர்ட்டிங் பொறுத்த வரைக்குமே அதுதான் அவங்களுக்கு அந்த 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 ஒரு டோன் தெரியும்ல. இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, அன்கம்ஃபர்டபிள் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும். உடனே அப்ரப்டா ஸ்டாப் பண்றது வந்து நல்லது. இல்ல நீ திரும்பி அப்படி பேசினா அதுதான் அந்த இடத்துல இருந்து ஹராஸ்மெண்டா மாறி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றோம்
அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு போகுது. அதை வந்து கண்டிப்பா அதுக்கு ஃப்ளோட் பண்றது கரெக்ட் அப்படின்னும் போது ரேண்டமா எல்லாருக்கும் யாருன்னே தெரியாதவங்களுக்கு வந்து உடனே டிஎம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஹாய் ஹலோன்னு மெசேஜ் பண்றது அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அதுவும் தவறான விஷயம் தான். ஜஸ்ட் நீ எப்பயுமே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னா உடனே உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இருக்கவங்களா இருக்கணும். இல்லைன்னா ரேண்டமா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ நீங்க உங்களுக்கு ஆர்ட் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஆர்ட் பிடிக்குதுன்னா அதை நீங்க வந்து நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ற விதத்துல அந்த மாதிரி விதத்துல கனெக்ட் ஆகி பேசுறது ஒரு ஆர்கானிக்கா இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சவர்களுமே ஒரு நல்ல விஷயம். அப்படி சம்மந்தமே இல்லாம இருக்கிறாங்க அவங்க பயங்கரமா இன்னும் பார்க்க அட்ராக்டிவா இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க அட்ராக்டிவா இருக்காங்கன்னா பேசுறதுக்காகன்றது அது வந்து நல்ல விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு லஸ்ட்டுக்கு இது ஆகிற மாதிரி தான்ன்ற ஒரு ஃபைனலாக வந்து வரும் அது. ஸோ அது வந்து உங்களை தப்பான ஒரு நோட்டில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக போய் நீங்கள் பேசணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குதே இல்லை, இது பண்ணோன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுறது முக்கியம். அது ஈவன் மெயிலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், யார் அந்த ஃபேஸ் பண்ணாலுமே, ஏன்னா விமென்ஸுமே ஃப்ளர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, பசங்களுமே ஃப்ளர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. யார் அதை ஃபேஸ் பண்ணாலுமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது வந்து இனிஷியேட்டிவாக எடுக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேனிக்காக இருக்குதுன்றது வந்து அதை தாண்டி வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கும் நிறைய பேஜ் இருக்குது. இப்போ நம்மளால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னா மற்ற ஒரு சில பேஜஸும் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி அந்த மாதிரி அகெயின் மற்றவங்களோட ஹெல்ப் வந்து சீக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆமாம், அது எக்ஸ்போஸ் பண்ணதில் கூட வந்து காக்காப்பின்னு அந்த அவர் தான் வந்து நிறையா 20 மீம் பேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து அவரோட ஸ்டோரியில் வச்சு அதுக்கப்புறம் மதின்றவங்க அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களும் வந்து நிறையா பேர் அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இந்த மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் ஓப்பன் அப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்களாம் வந்து இதுக்கப்புறமா நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யுவான் ஷா இருக்காம ஸோ அவரும் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து காய் ஸ்கில்ஸ் அவங்களும் வந்து இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அப்புறம் பிஸ்னஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஃபோடைன்மெண்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பியோர் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கலா இருக்கு, பியோர் 18+ஆகவும் இருக்கு. அதுல நிறைய பேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்சிஸ்ட பத்தின பேஜ் அது அந்த பேஜ் எல்லாம் வந்து என்னால வந்து நேம் பண்ணவே முடியாது. அந்த பேஜ் நேம் பண்ணனா வந்து அது வந்து இந்த வீடியோவுமே இந்த பாட்காஸ்டே வந்து ஒரு 18+ பாட்காஸ்ட்ன்ற மாதிரி வந்து ஆயிடும் அது. ஸோ அந்த மாதிரியான நிறையா அதில் கருத்து கண்ணம்மா வந்து அந்த மீம் அந்த பேஜஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து உங்களோட கலாச்சாரம் சொல்றது இதுதானா அப்படின்லாம் வந்து கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஃபைனலாக இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 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 நிறைய பேர் இந்த பொண்ணுங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களா, ஸோ அந்த பொண்ணுங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறீங்க நீ ஏன் அவங்ககிட்ட பேசுன அப்படின்றாங்க. விக்டிம் பிளேமிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான விஷயம். அது யாரை வேணால் எது வேணால் சொல்லிடலாம். ஸோ ஒருத்தவங்க இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து பண்ணுறவனை கேட்கறதுக்கு வந்து நமக்கு கட்ஸ் கம்மி. ஸோ அதனால இது போடுறவங்கள வந்து ஈஸியாக கேட்டலாம். நீ ஏன் போய் பேசின, நீ ஏன் அதை போய் பண்ண, அதனால தான் வந்தாங்க, நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது வந்து இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே இருக்கு. ஸோ விக்டிம் பிளேம் பண்ணுறது வந்து கம்மி பண்ணலாம், அது அவங்களோட இது. பட் ஆனால் அதனாலே கூட நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அமைதியாக போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவுமே நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை அதான் விக்டிம் பிளேமிங் வந்து பண்ணுறது தான் வந்து அந்த அந்த கல்பிரிட்டை வந்து சேவ் பண்ணுறதே வந்து யாருன்னா அந்த விக்டிம்ஸோட கூட இருக்கவங்க தான். திருப்பி வந்து அகெயின் வந்து அவங்கள வந்து திருப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ள வந்து தள்ளுறது தான் வந்து பார்த்துரு. அவங்க நினைக்கிறாங்க வந்து இவங்களா போய் தான் பேசுறாங்க, இவங்களா இல்லாமலேயே கூடயே வந்து நிறையா தேவையில்லாமல் ஃபோட்டோஸு மெசேஜஸ்லாம் வருது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது நம்ம, அது இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவங்களும் அதே மாதிரி மெசேஜ் பண்ணுற ஆட்கள் தான். விக்டிம் பிளேமிங் பண்ணுறாங்களா ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அவங்களுமே அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதுதான் வந்து 100% வந்து உண்மையான விஷயமே. இதுல என்ன ஆயிடுதுன்னா இந்த ஒரு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஹெல்தி வேல இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹெல்தி ஒரு கனெக்டே வந்து பிரேக் ஆகுது இதனால. ஸோ இப்போ ஒரு நார்மல் இன்ஃபோடைன்மெண்ட் பேஜா இருந்தாலுமே எந்த பேஜா இருந்தாலுமே வந்து அதுலயுமே குட் பீப்புள்ஸ் இருக்காங்க, பேட் ரெண்டுமே இருக்கு. பட் ஆனா இதனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்டோ இதுவோ வந்து ஸ்டாப் ஆகுது. சரி ஓகே இப்போ இவங்களையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இப்போ என்னன்னா
யாருமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, யாருமே சரி, அதாவது நம்பிக்கை வந்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை என்னைக்கு உடையும் போதோ, அந்த நம்பிக்கை அந்த உடையிற ரேஞ்ச் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கோ, இல்லைனா அது எப்போ பிரேக் ஆகுது, எந்த இடத்த பிரேக் ஆகுதுன்ற அந்த நாலேஜோ, நம்மளுக்கு அந்த ஒரு புரிதலோ நம்மளுக்கு அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நான். ஸோ வந்து கண்டிப்பா. இந்த மாதிரி அதுதான் 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 சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட நான் ரேண்டமாக யார்கிட்ட பேசுகிறேன். நான் அவங்க மேலே அந்த செகண்டில் அப்போ வந்து நம்பிட்டு தான் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். நம்ம இதுக்காக வந்து அவங்கள டவுட் பட்டுட்டே பேசணும், அந்த சமயத்தில் டவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாட்டு நம்ம வந்து பேசலாம். நம்மளுக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக என்ன நம்ம ஓப்பன் அப் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆமாம், தெரியும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா காடு மேலே இருக்க 10 நம்பர் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, அதில் வந்து எதை ஷேர் பண்ண, ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாலே போதுமே. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து வளர விடாம, ஸோ அவங்கள வந்து ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டக்குன்னு வந்து அவங்கள வந்து காமிச்சிடணும். ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. அவங்கள வந்து இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, தப்பான ஆள் இவங்க அப்படின்ட்டு வந்து டக்குன்னு இவங்களை வந்து நம்ம வந்து ஸ்டோரிலையோ அவங்களோட ப்ரொஃபைலையோ ஃபோட்டோவையோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில் தயவுசெய்து வந்து போட்டுருங்க. அந்த மாதிரி வந்து பண்ணலாம் நீங்கள். ஸோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் நம்பகமான ஆட்கள், அதாவது இப்போ ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல், ஸோ யார் அந்த உங்களுக்கு யார் நம்பகமான ஆட்களாக தெரியுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க மூலியமா கூட எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட இதுவாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா லாஸ்ட்? ஆல்ரெடி நிறைய சொல்லியாச்சு. எவ்வளோ சொன்னாலும் வந்து இவனுங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட என்ன சேஃப்டி மெஷர்ஸை நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பவுண்ட்ரிஸை கரெக்டாக வச்சுட்டு போயிட்டே இருந்தாலே ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் யார்கிட்ட வேணால் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி காய்ஸுக்கு சொல்கிறதும் இந்த ஒரே விஷயம்தான். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு உண்மையால நீடட் என்னவோ, நீங்கள் யாரோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது அது ஜஸ்ட்டு ஓப்பனாக இதுதான் நான் இதுதான் அப்படின்ட்டு ஓப்பனாக இருங்க. அதுக்கு வேணுன்றவங்க உங்களோட அந்த நோட்ஸுக்கு, உங்களோட அந்த பாயிண்ட்ஸுக்கு ஓகே இருக்கவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. தவிர வேற நீங்கள் இதுதான் அந்த டைம்லலாம் சொல்லுறாங்க, இந்த மன்மதன் படத்தில் வரும், லவ்னு பேரில் ஏமாத்துறாங்க. அந்த படமே வந்து நிறையா ரொம்ப தப்பான படம் தான். ஸோ எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இருப்பேன். ஸோ தயவுசெய்து வந்து இந்த மாதிரி அதுவும் மைனர்ன்றது வந்து அது மிகப்பெரிய குற்றம். அது வந்து நீங்கள் உங்களை வந்து தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக பேச்சே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ வந்து காய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது, இந்த சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இதுலேயே அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஃபோட்டோஸு, ஹாட் வீடியோ, ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து என்னென்னா வெரிஃபைடு ப்ரொஃபைலே இருக்கும். நான் சொல்ல ப்ளூடிக்காக அவங்க ப்ரொஃபைலே இருக்கும். நிறையா பேர் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாறி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து லைக்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் லைக் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. எனக்கு புரியல, எனக்கு உனக்கு அதை பிடிச்சிருக்கு, நீ அதை லைக் பண்ணுற, லைக் போகிறதுல உனக்கு என்ன இருக்குது? நீ அப்போ யாருக்கிட்ட நீ நல்லவனாக காமிச்சு யார்கிட்ட நீ வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்க, ஏன் அது மாதிரி பண்ணுற? இதுவே மோசமான விஷயந்தான். எனக்கு 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 அதனால வந்து நிறைய பேர் வந்து ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் ஓப்பனாக நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. இந்த நிறையா டார்க் ஜோக்கு, 18+ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இவங்களை லைக் பண்ணியிருக்காங்களா, அதனால் நானும் மோஸ்ட் ஆஃப் ரேண்டமாக வந்து அந்த மாதிரி 18+ ஜோக்ஸு, அந்த மாதிரி டார்க் மீம்ஸ் அதெல்லாம் வந்து லைக் பண்ணேன். ஸோ என்ன நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களோ மோஸ்ட் ஆஃப் அதை வந்து அதுவாக வந்து காமிச்சிக்கோங்க. அதாவது வந்து ரொம்ப வக்கரம் பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் அழிக்கணும் அந்த விஷயத்தெல்லாம். இதெல்லாம் வந்து நார்மலான திங்ஸ் எல்லாம் தான் ஷோ பண்ண சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த பாட்காஸ்ட் வந்து இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ லாஸ் வந்து பாட்காஸ்ட்டு வந்து கலந்துக்கினது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ரேண்டமாக ஏதாவது விஷயமா இருக்கலாம், ஸோ பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மேடி.